ஒரு விவசாய கிராமத்தில் ராமு என்ற பையன் ஒரு கழுதையை வளர்த்து வந்தான். ஒரு நாள் ராமுவின் கழுதை புல் மேய்ந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு பழைய பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. கழுதை பயத்தில் சத்தமிட்டது. ராமுவும் தன் கழுதையை கிணற்றிலிருந்து வெளியே எடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் தனித்து எதுவும் செய்ய முடியவில்லை. கிராமத்துக்கு ஓடினான். கிராமத்தில் உள்ளவர்களிடம், எனது கழுதை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது, காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சத்தமிட்டான். கிராமத்தில் உள்ளவர்களை அழைத்து வந்து காட்டினான். கிராமத்தினர் வந்து பார்த்துவிட்டு, இந்த கழுதை வயதாகிவிட்டது, இதை மீட்பது கடினம், அதனால் கிணற்றை மூடி விடுவதுதான் நல்லது என்று கூறி மண்ணை அள்ளி கிணற்றுக்குள் போட ஆரம்பித்தனர். அவர்களின் இந்த செயல் ராமுவுக்கு கவலையை கொடுத்தது. தன் மீது மண் விழுவதைக் கண்ட கழுதை முதலில் பயந்தது. ஆனால் புத்தி சாதுரியமாக நடந்து கொண்டது. கழுதை ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தது. அதன் மீது விழும் ஒவ்வொரு கூடை மண்ணையும் அது உதறிவிட்டு அந்த மண்ணின் மீதே ஏறி நின்றது. அதை பார்த்ததும் ராமுவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மண் விழவிழ கழுதை மெல்ல மெல்ல மேலே உயர்ந்து வந்தது. இதை பார்த்த ராமு உற்சாகமடைந்து தானும் மண்ணை போட ஆரம்பித்தான். சில மணி நேரங்களில் கிணறு மண்ணால் நிறைந்ததும் கழுதை மிக எளிதாக வெளியே நடந்து வந்தது. கழுதையின் புத்திசாலித்தனமான இந்த செயலால் கழுதை உயிர் பிழைத்தது. ராமு தன் கழுதையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார். இந்த கதையின் நீதி: வாழ்க்கையில் நம்மீது வீசப்படும் கற்களை நாம் முன்னேறுவதற்கான படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு